ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஃபார்மசி கல்லூரி மருத்துவத்துறையில் விலங்குகளை கொண்டு மருத்துவ பரிசோதனைகள், பகுத்தாய்வு மற்றும் சரிபார்த்தல் என்ற தலைப்பில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் தரம் 4 மற்றும் கிரெடிட் பாயிண்ட் 10 வழங்கப்பட்ட கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு கல்லூரி நிறுவனர் டிஎன்சி மணிவண்ணன், தாளாளர் செல்வி மணிவண்ணன், துணை நிறுவனர் தீபக் மணிவண்ணன், இயக்குநர்கள் ஸ்ரவந்தி தீபக் மற்றும் திவ்யா ராம்குமார், கல்லூரி செயலாளர் ராம்குமார், நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் வரவேற்புரை துவக்கி வைத்தனர். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெட்டர்மெண்ட் இருக்கும் லைஃப்பில் இண்டிவிஜுவலி இருக்கும் அந்த கரண்ட் அகாடமி படிக்கும்போது அடிஷ்னலாக ஆட் என்னென்ன கோர்சஸ் கொடுக்க முடியுங்கிறதுல ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 2 months பேக் வந்து இண்டிவிஜுவல் லெவலில் அந்த சிஇபி கிரெடிட் பாயிண்ட்ஸில் வந்து ஒரு செகண்ட் ப்ரோவ் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து 3ஆவது ப்ரோக்ராம் சார். இந்த ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா சிஇபி ப்ரோக்ராம்ஸ் பண்ணக்கூடிய ஒரே கலை நம்ம கலை இது பெருமை நமக்கு ஒரு சந்தோஷமாக விஷயத்தை கொடுக்குது. தொடர்ச்சியாக பண்ணிட்டு அவருக்கும் வாழ்த்துக்கள். இது ஜஸ்ட் லைக் இது நாட் ஒன்லி பாயிண்ட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணாமல் இன்றைக்கி வருகை பொருட்கும் நம்ம சிறப்பு விருதுலேருந்து எந்த அளவு நீங்கள் கற்றுக்க முடியுங்கிறது தான் அதுதான் இந்த ப்ரோவோட சக்ஸஸே இருக்குது. நான் கற்றுக்கலாமா இல்லை ஜாலியாக ஒரு டே எக்ஸ்பெரிமெண்ட்டு கிளாஸில் செஞ்சு சார் நம்ம சாரில் எல்லாமே எல்லாத்தையும் தப்பிச்சு ஜாலியாக நீங்கள் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடலாமா? கற்றுக்கலாமா? நிச்சயமாக இது பல நிகழ்ச்சிகளையும் வரும் காலங்களிலும் முதல்வர் உடைச்ச செய்வான எதிர்பார்க்கிறோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கும் துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமான வாழ்க்கை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. கருத்தரங்கிற்கு 12க்கும் மேற்பட்ட ஃபார்மசி கல்லூரிகளைச் சேர்ந்த 450 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கிற்கு தலைமை உரையாற்றிய கல்லூரி தாளாளர், இது போன்ற கருத்தரங்குகள் மாணவர்களிடையே புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆர்வத்தையும் மருத்துவத்துறையில் எளிமையான மருந்துகளை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும் என தெரிவித்தார். கல்லூரி துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் அவர்கள் பேசும்போது, மருந்தியல் துறையில் ஏராளமான ஆராய்ச்சி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குவிந்து கிடப்பதாகவும் அதனை மாணவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். கல்லூரி செயலாளர் டாக்டர் ராம்குமார் அவர்கள் பேசும்போது, இது போன்ற ஆராய்ச்சி மூலம் மாணவர்கள் எளிய வகையான மருந்து பிரிப்பாய்வு, பகுத்தாய்வு மற்றும் மருந்து கலவைகளை தொகுத்து புதிய மருந்தினை கண்டுபிடிக்க வாய்ப்பு உருவாகும் எனவும் குறிப்பிட்டார். Students were on the way to attend the seminar. So first of all, இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து சார் கொடுத்தப்ப இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தப்ப தெரிஞ்சுது. ஸோ தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தேர் ஃபீல்ட். ஸோ அவங்க ஃபீல்டில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் யூ. இதை வந்து நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி மூவ் ஆகுது, ஒரு பிஜி, ஒரு ரிசர்ச் ஃபெலோ, ஒரு ப்ரொஃபஸர், அந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகிறதுன்றதை வந்துட்டு இவங்க கொடுக்குற இன்புட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு கேதர் பண்ணி உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த செமினாரோட பேசிஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக்கலி அதுவும் வந்துட்டு அனிமல் ஸ்டடீஸ், அனிமல் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆன் அனிமல்ஸ், ட்ரக் வேலிடேஷன். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் வைட்லி டன் இன் மெனி ஆஃப் த காலேஜஸ். ஸோ அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். ஸோ தட் வில் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் மோர். இந்த ரிசர்ச்க்கோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டடீஸ் வில் ஹெல்ப் யூ ஈவன் மோர். உங்களோட ரிசர்ச் குவாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு it will be more improved if you are doing it on animal studies and experimentation. So இதெல்லாமே உங்களுக்கு
புரியணும், உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த செமினார். அதே மாதிரி வந்துட்டு எத்திக்கல் பிஹேவியர் வித் அனிமல்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து அனிமல்ஸ் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு we cannot do anything that we want. So there is certain ethics that we'll have to follow. So those things also you'll have to learn. So அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்ற போது வந்துட்டு you'll be recognized worldwide. ஸோ அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை லேர்ன் பண்ணி இன்னமும் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செமினார். ஸோ ஹேவ் அ நைஸ் டைம். நல்லா வந்துட்டு செமினாரில் நோட்ஸ் எடுத்து அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், ஹவு வில் இட் கெட் யூஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ. கருத்தரங்கில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் உயிரியல், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விலங்கியல் துறையின் தலைவர் டாக்டர் சவுந்தரபாண்டியன் கண்ணன் அவர்கள் பேசும்போது, மருந்தியல் ஆராய்ச்சியில் மருந்தியல் தொகை மாணவர்கள் மட்டுமின்றி விலங்கியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் இணையும் போது கொரோனா போன்ற கொடிய நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியும். மருத்துவத்துறையில் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகளை விட இந்தியாவில் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் குவிந்து வருவதாகவும் தெரிவித்தார். Actually, it's not a kind of a lecture, it's a kind of a discussion which we are going to have. Why we should use animals for experimentations to test whether the drug is valid or not, or the medicine which you develop, which you prepare is valid or not. Or sometimes even when you're going to see your grandfather or grandma, so they are supposed to use some of the extract. So the significance of that extract is realized by each and every one of us at the time of COVID-19. ஞாபகம் இருக்கா? நிலவேம்பு கசாயம் குடிக்க வச்சாங்களா? அதில் உள்ள ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து இது வரைக்கும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட்ல இந்த பிளான்ட்ல இதில் இருக்கிற எல்லா காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஆள் தெரியும், ஆள் இல்லை. Even though that when we are sending that juice to United States, they never accept our prescription. இதனை தனித்துறையாக இல்லாமல் அனைத்து மருத்துவத்துறையை சார்ந்தவர்களும் மருத்துவ இணை துறையினரும் இணைந்து புதிய ஆராய்ச்சிகளில் சிறப்பாக ஈடுபட வேண்டும் என தனது விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் அவர் பேசும்போது, மாணவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சி குறிப்புகளையும் ஆராய்ச்சி காரணிகளையும் தன்னால் முடிந்த அளவு விஜய் வித்யாலயா மற்றும் அனைத்து ஃபார்மசி கல்லூரி மாணவர்களுக்கும் தன்னால் இயன்ற அளவு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய JSS கல்லூரி பேராசிரியர் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் வடிவேலன் அவர்கள் பேசும்போது, விலங்குகளை மருத்துவ ஆராய்ச்சியில் பயன்படுத்தும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் கம்ப்யூட்டர் உதவியுடன் மருத்துவ ஆராய்ச்சியில் மாணவர்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் மற்றும் செயல்முறைகளையும் தனது உரையில் தெரிவித்தார். இயன்றவரை விலங்குகளை சித்திரவதை செய்யாமல் தங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் மாணவர்கள் மருத்துவ ஆராய்ச்சியை சிறப்பாக செய்வதன் வழிமுறைகளை மத்திய அரசு சிறப்பாக வகுத்துள்ளதை எடுத்துரைத்தார். அவரது உரையின் போது மத்திய அரசு வழங்கி வரும் மருந்தியல் ஆராய்ச்சி நிதிகளை பற்றி விளக்கினார். மருந்துகள் துறையில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனமாக செயல்பட்டு வருவதை பாராட்டினார். From Western Ghats and Eastern Ghats, only after understanding the basic fundamental knowledge of all those things, we are supposed to see the animals and touch the animals also. So morning while entering itself, sir was commenting one thing. See, the frog experiments have been stopped in year 2001 itself. We are not supposed to keep the frog outside. Sir said his voice, the way of saying like that, I said, so please replace the frog from there. We are not supposed to keep. And other than that, as Sendil Kumar sir said, so I studied my B.Pharm in 1996 to 2000 at Padmavati College of Pharmacy in Dharmapuri. Today morning, we used to say, I want to say about myself only. In those days, see, I came from Ooty and I was studying in Padmavati College of Pharmacy.
I went to that place, Lucky Ampati, and I saw the place, the tea shop where we used to have our food, but I was not able to see any shops like that. விநாயகா மிஷன் நகர நிலை பல்கலைக்கழகத்தின் மருந்தியல் துறை தலைவரும் கல்லூரியின் துணை முதல்வருமான டாக்டர் கோதை அவர்கள் பேசும்போது, விலங்குகளை கொண்டு மருத்துவ ஆராய்ச்சி செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் அதற்காக மத்திய அரசு வழிவகுத்துள்ள விதிமுறைகளையும் விளக்கினார். மற்றும் அவரது உரையில் எந்தெந்த நோய்களுக்கான மருத்துவ ஆராய்ச்சியில் என்ன வகையான விலங்குகளை பயன்படுத்த வேண்டும், அந்த விலங்குகளுக்கு அளிக்க வேண்டிய உணவு பாதுகாப்பு விதிமுறைகள், விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்புகள் மற்றும் நோய் தடுப்புக்காக விலங்குகளை பராமரித்தல் ஆகிய விதிமுறைகளை விளக்கமாக எடுத்துரைத்தார். மாணவர்களுக்கு இந்த கருத்தரங்கம் சிறந்த ஆராய்ச்சி வாய்ப்பாகவும் வழிகாட்டு நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள சிறந்த வாய்ப்பாகவும் அமைந்து இருந்தது. In this today's session, we are going to discuss about animal testing. What are the things we have to follow? What are the do's and don'ts we have to follow while doing the experimental animals? So in this regard, we three people, we are going to share our ideas. So kindly follow, take some takeaway messages and try to implement in your regular research areas. See, normally if you are talking about animal testing in drug research or drug development areas, see, drug development is not an easy process, okay? It's a very complex process. Normally one drug for coming to a market, it will take minimum 15 to 17 years it took, okay? So it's a very complicated process. So we hope so, from among this budding aspirants, we don't know how many will be the scientists, how many of you are going to find out the drug, new molecule that will be useful for the human beings. So in this regard, we are going to share some ideas in animal testing models. Thank you. Thank you for the management and for the attention. கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் குறிப்பிடும்போது, இந்த கருத்தரங்கில் பங்கேற்றதன் மூலம் நாங்கள் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வேட்கையை பூர்த்தி செய்யும் வடிகாலாகவும் அமைந்திருந்ததாக பெருமையுடன் தெரிவித்தனர். I am Mageshwari. I am coming from PSV College of Pharmaceutical Science and Research, Krishnagiri, Orappam. Today, pharmacognosy subject பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது இப்போது எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டடீஸ்க்கு ஐ எம் எஸ் கலையரசி. நான் விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இந்த தர்மபுரியில் படிக்கிறேன். இன்றைக்கி கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணதில் 3 கெஸ்ட் வந்தாங்க. கோதை மேம் வந்தாங்க, வடிவேலன் சார் வந்தாங்க, அப்புறம் சௌந்தர பாண்டிய கண்ணன் சார் வந்தாங்க. அவங்க 3 பேரும் எடுத்த செமினார் இன்றைக்கி எம்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க, எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்டல் இன் அனிமல்ஸ் இன் வேலிடேஷன் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பற்றி எடுத்தாங்க 3 பேருமே. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க அனிமல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை வச்சு நாம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னு சொல்கிறது அப்படி பற்றி இன்றைக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்லேருந்து வந்திருக்கோம், ஒரப்பம் கிருஷ்ணகிரி. ஃபார்மகாலஜிக்கல் கான்ஃபரன்ஸ் இங்கே நடத்தினாங்க விஜய் வித்யாலயா காலேஜ். இன்றைக்கி 3 கெஸ்ட் வந்திருந்தாங்க, செமினார் எடுத்தாங்க. அதில் டாக்டர் வடிவேலன் அவங்க ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஊட்டி அவங்க டீச் பண்ணது. ஹாய், ஐம் கேஷாந்தினி. ஐம் ஃப்ரம் விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, தர்மபுரி. நான் இன்றைக்கி ஃபார்மகாலஜி பற்றின ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணேன். அதில் பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் யூஸ்டு ஸ்க்ரீனிங் அண்ட் வேலிடேஷன், என்னென்ன அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரக்கை எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம், ட்ரக்கோட எஃபிகசி சேஃப்டி மெஷர் பண்ணுறதுக்காக. அந்த செமினார் பார்த்தோம்னா 3 மெம்பர்ஸ் எடுத்தாங்க. அதில் வடிவேலன் சார் எடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு அனிமல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான அனிமல்ஸை என்ன ட்ரக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ட்ரக்கோட எஃபிகசி, டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன பிரின்சிபிள்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமலில் யூஸ் பண்ணுறாங்க, CPCSCA கைட்லைன்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க. ரிப்ளேஸ்மெண்ட், ரிடக்ஷன், ரிஃபைன்மெண்ட் இந்த டாபிக் பற்றிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எம்ஃபார்ம் ஸ்டடீஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஃபார்மராக இருந்து எப்படி முன்னேறலாம் அப்படின்னு அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தார்.
தேங்க்ஸ். என் பேர் வந்து பிருந்தா. நாங்கள் வந்து பிஎஸ்டி ஃபார்மசி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஸ்ரீ விஜயதேவ காலேஜில் வந்து ஃபார்மகாலஜி டாபிக் பற்றி வந்து கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து நெக்ஸ்ட் லெவல் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து 3 பிரின்சிபல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ். நான் வந்து விஜயவித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம காலேஜில் அனிமல் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியான ஒரு கான்ஃபரன்ஸ் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் பண்ணி நடத்தினாங்க. ஸோ இந்த ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸில் கோதை மேடம் ஃப்ரம் விநாயகா மிஷன் அண்ட் வடிவேலன் சார் ஃப்ரம் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஊட்டி அண்ட் வினோத் சார். ஸோ அவங்க எடுத்த கிளாஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த லெவல் எம்ஃபார்ம் படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, பிஹெச்டி படிக்க போகிறதாலும் சரி, அவங்க எப்படி வந்து அனிமல் ஸ்டடிஸ் ஹேண்டில் பண்ணணும், கிளினிக்கல் ட்ரெஸ்ஸை எப்படி எடுத்து கொண்டு போகணும், அடுத்து அதோட கைட்லைன்ஸ் என்ன, எப்படிலாம் ட்ரக்ஸை வந்து நம்ம கொடுக்கணும், அதோட சேஃப்டி என்ன, பொட்டன்சி என்ன, யூட்டிலிட்டி என்ன, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 3 ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக எங்களோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் சார், ஹெச்ஓடிஸ் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஃபார்மசி கல்லூரி முதல்வர் டாக்டர் KL செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார். டாக்டரேட் பீப்புள் இருக்காங்க. அதாவது ஜுவாலஜியில் ஒரு டாக்டரேட், பயோடெக்னாலஜியில் ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு பெரிய சீனியர் ப்ரொஃபஸர். பெரியார் யூனிவர்சிட்டிக்கு அதிக அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறவர் அவர் தான். ஸோ அந்த வகையில் அவர் ஒரு பெரிய அச்சீவர். எனக்கு ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக சிபிசிஎஸ்சியில் நாங்கள் 2 பேரும் எங்களை எல்லாரையும் லிங்க் பண்ணியிருக்கிறது சிபிசிஎஸ்சி. அதாவது இங்கே இருக்கிறதுல ஒரு 5-6 பேர் இருக்கோம் சிபிசிஎஸ்சி நாமினி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. அதில் இருக்கிற சீனியர் பர்சன் சாரு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கல்லூரிகளுக்கு அனிமல் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி இது பண்ணுறதுக்கு ரோல் மாடலாக இருந்துட்டு பெரியார் யூனிவர்சிட்டியில் நியர்லி ஒரு 1 crore லெவலில் கிராண்ட் வாங்கி பண்ணியிருக்காரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஹிம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு வெல்கம் டாக்டர் கோதை, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட், வைஸ் பிரின்சிபல் விநாயகா மிஷன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. ஷி இஸ் த அதாவது எல்லாம் மேடத்தை பற்றி நான் சொல்கிறதுங்கிறது, அதாவது காலேஜில் ஷி இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு. வி ஆர் ஹாப்பி டு வெல்கம் யூ மேடம். நெக்ஸ்ட் அவரை நான் ஒரு கெஸ்டாக வரவேற்கிறதா, என்னுடைய முன்னாள் மாணவராக வரவேற்கிறதான்னு தெரியல. என்னுடைய பத்மாவதி காலேஜில் என்னோட 3வது பேட்ச் ஸ்டூடெண்ட், பிஃபார்ம், எங்கள் வீட்டிலேயே தங்கி படித்தார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் இங்கே மட்டும் இல்லை, ஜேஎஸ்எஸ்ல எம்ஃபார்ம் பிஹெச்டி பண்ணார். இன்னைக்கு ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் ஹெட்டாக இருக்கார். ஸோ ஒரு மாணவருக்கும் அவர் ஒரு ரோல் மாடல். கல்லூரி பேராசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் இந்த கருத்தரங்கிற்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கல்லூரி மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மருந்தாகவியல் கண்காட்சி அனைவருக்கும் இக்கருத்தரங்கில் செயல்முறை விளக்கம் அளிக்கும் வகையில் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது.